ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டிலேருந்தே ஒரு குடிசை தொழில் செய்முறை தொழிலாக இந்த தொழிலை எடுத்து பண்ணோம் அப்படின்னா வீக்லி நம்மளால் ஒரு 10,000 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, இந்த கான்செப்டை எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிடும். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஒரு பிஸ்னஸ் காமனாக இந்த குடிசை தொழிலில் நிறைய பேர் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம நார்மலாக இண்டஸ்ட்ரியலில் சப்ளை பண்ணுற பொட்டேட்டோ சிப்ஸும் நார்மலாக பேக்கரியில் விற்கிறதும் சின்ன சின்ன கடைகளில் விற்கிறதுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்றது இது வேவி. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிசைன் வேவி ஸ்டைல், அதாவது அந்த ரவுண்டு பொட்டேட்டோ சிப்ஸே நம்ம நார்மலாக பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் நேமில் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதோடைய ஷேப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேவி ஷேப் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு மிஷினரிஸ் எல்லாமே தேவை. அதுக்கு பதில் இது ரெடி டு ஃப்ரையாகவே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் கூட பண்ணி பாருங்கள், வேவி ரெடி டு ஃப்ரை பொட்டேட்டோ சிப்ஸ் சொல்லிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு ஹோல்சேலில் இதை வாங்கும் போது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கிலோ நம்மளால் வாங்க முடியும். பட் என்னென்னா இன்கேஸ் நம்ம பொட்டேட்டோ ராவாகவே வாங்கி இதை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு 30 rupees 35 rupees 1 kg வாங்கி மிஷினில் வேவரியாக இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி நம்ம அதிலே வந்துடும் உங்களுக்கு அச்சு டை. அந்த டையில் நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் இதை பண்ணணும். ஆனால் பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்றது நார்மலாக நம்ம குடிசை தொழில் மூலயமா பண்ணும்போது அவங்க ஒரு நார்மல் ஸ்லைசஸ் போட்டு அப்படியே தான் ஃப்ரை பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி இப்போது ட்ரெண்டாக மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு, எதெல்லாம் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி வாங்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டையே நீங்கள் ரெடிமேடாக வாங்கி நீங்கள் பேக்கிங் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃப்ரை மட்டும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன தேவை, எடிபிள் ஆயில், சால்ட்டு, ஃப்ளேவர், எனி ஃப்ளேவர். நம்ம ஃப்ளேவர்ஸும் ரெடிமேடாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நமக்கு சில்லி ஃப்ளேவர் வேணுமா, டொமேட்டோ வேணுமா, இல்லை சீஸி ஃப்ளேவர்ஸ், இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ். ஸோ ஃப்ளேவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ். ஃப்ளேவர்ஸ் வேறு, ஸ்பைசஸ் வேறு. ஆக்சுவலாக ஃப்ளேவர்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு சிப்ஸ், நம்ம ஆனியன் சிப்ஸ் சாப்பிடும் போதே அதோட வாசனையே பார்த்திங்கன்னா நமக்கு ஆனியன் ஸ்மெல் வரும். ஆனால் அவங்க போட்டிருக்கிற ஸ்பைஸ் பார்த்திங்கன்னா அது வேறு. ஸோ ஃப்ளேவர்னு தனியாக ஆட் பண்ணுவாங்க, ஸ்பைஸ்னு தனியாக ஆட் பண்ணுவாங்க. இப்படி இல்லாமல் உங்களது ஹோம்மேட் மசாலாஸ் நீங்கள் ப்ளெயினாகவே சில்லி பவுடர் இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பெப்பர் பவுடர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே, நீங்கள் அதை பண்ணலாம். நீங்கள் டொமேட்டோ ஃப்ளேவரும் கொண்டு வரணும், அதே போல் ஆனியன் ஃப்ளேவர் கொண்டு வரணும் அப்படின்னா டீஹைட்ரேட் ஆன டொமேட்டோ அந்த பவுடர் ப்ளஸ் சில்லி போட்டு நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். பட் காஸ்டிங் உங்களுக்கு கட்டுப்படி ஆகணும். ஏன்னா நீங்களே ஓனாக ஒரு ப்ராடக்டை வாங்கி, தக்காளி வாங்கி அதை நீங்கள் டீஹைட்ரேட் பண்ணி அது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் லென்த்தியாக இருக்கும். ஸோ இப்படி தான் எல்லாத்துக்குமே ரெடிமேடாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெடிமேடாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் போது அதை எடுத்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ணுறீங்க இந்த பிஸ்னஸ் அப்படின்னா மசாலாவுக்கு ஒரு 20 rupees, தென் ஆயில் ஒரு 40 rupees. ஆயில் ரீயூஸ் பண்ணாதீங்க. ஸோ 10 rupees பார்த்தீங்கன்னா பேக்கிங். ஸோ டோட்டலாக நமக்கு ஒரு 170 rupees கிட்ட மேக்கிங் காஸ்ட் ஆகும். ஓகே, இதோடைய ப்ராஃபிட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பல்காக இந்த மாதிரி தான் யூஸ்வலாக பொட்டேட்டோ சிப்ஸே மேக் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுற சிப்ஸ் மார்க்கெட்டில் இதுவும் நல்லாவே போகும். பட் இப்போது கரண்ட் ட்ரெண்டுக்கு கோப்பப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸில் போட்டு நமக்கு இந்த மாதிரி வேவி சிப்ஸ் தான். ஸோ நீங்கள் இது ரெண்டுமே பண்ணலாம். நார்மலாக மசாலாஸ் எல்லாமே சேம் தான். ஒன்று வேவி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் பொட்டேட்டோவில். ஸோ மார்க்கெட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் என்னோட ரேட்டுக்கு 38 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் அவங்கவுங்க பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. சில்லி ஃப்ளேவர்னால் அது தனி, டொமேட்டோ ஃப்ளேவர்னால் அது தனி, சீஸி உங்களுக்கு ஆனியன்னா அது தனி. இந்த மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 380 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. மேக்கிங் காஸ்ட் நமக்கு 170 ரூபா. ஸோ நம்ம எப்படி இதை சேல்ஸ் பண்ணலான்னா ஒரு 350 rupeesக்கு நம்ம இதை சேல்ஸ் பண்ணலாம், பேக்கேஜ் பண்ணி டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு. அதுபோல் ஆன்லைனில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்றது நான் சொல்கிறேன். 210 rupees கிட்ட நமக்கு ஆவரேஜாக ப்ராஃபிட் வரும். ஒரு 200 rupees ஆவரேஜாக ப்ராஃபிட் வந்தாலும் வீக்லி ஒரு 50 kg பேக்ஸ் நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் 10,000 rupees கிட்ட அப்ராக்சிமேட்டான ப்ராஃபிட். இந்த மாதிரி பிளெயின் கவர்ஸ், அதே போல் பொட்டேட்டோ சிப்ஸ் பிரிண்ட் பண்ண கவர்ஸ் எல்லாமே வருது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா FSI கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ FSI ஆன்லைன்லேயே எப்படி எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம ஆன்லைன்லேயே FSI அப்ளை பண்ணிட முடியும். ஸோ 1 yearக்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 100 rupees கிட்ட தான் செலவே இருக்கும்.
பட் ஒரு கன்சல்டன்ட் மூலயமா நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு 1000 rupees 1500 rupees வந்து கேட்பாங்க. ஒரு 15 daysல பார்த்தீங்கன்னா வீட்லேயே நமக்கு டெலிவர்ட் ஆகிடும். ஸோ FSI ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நீங்கள் மேக்கிங் பண்ணும்போது ஒரு சில டவுட் கேட்டிருக்கீங்க, FSI வந்துட்டு வீட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வருவாங்களான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வருவாங்க. உங்களோட குக்கிங் ஏரியா வந்து அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து டைரெக்டாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு போகிறது அப்படின்றதுனால குக்கிங்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே FSI டைரெக்டாக வந்து மேக்ஸிமம் வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதாவது லைசன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, தென் வெரிஃபிகேஷனும் வந்து சைமல்டேனியஸாக வந்து வர ஆரம்பிப்பாங்க. எப்போ வரும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்ஸு, பேக்கரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து ஈஸியாக இந்த வேவி பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு எங்கே இது கிடைக்கிதுன்னு. இன்கேஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், ஷாப்ஸ், பேக்கரி எல்லா இடத்துலையுமே பல்காக சேல்ஸ் பண்ணலாம். ரீட்டைல் ஷாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கெட்டுக்கு இவ்வளோ மார்ஜின் அப்படின்ற மாதிரி வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.